ஏ அஜய் என்னல சொல்லியா? ஆமாக்கா, மைனா ஃபோன் எடுக்கவே இல்லக்கா. அஜய் அப்படின்னா அந்த பிள்ளை வராதோ? ஏக்கா எனக்கு தெரியலக்கா. அஜய் அந்த பிள்ளை வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்லக்கா, நம்ம அட்ரஸ் கேட்கவே இல்லையே. அவளே நான் பார்க்ல தான் பார்த்திருக்கேன்க்கா. என்ன பண்ண அஜய்? அது தெரியாம தான்க்கா கவலையா படுத்திருக்கேன். அஜய் அந்த பிள்ளை கண்டிப்பா வந்துடும் தான் நான் தைரியமா இருந்தேல. அவ எதனால போன் எடுக்கலையா? வருவா அஜய். ஏக்கா வரலன்னா என்னக்கா பண்ண முடியும்? மாப்பிள்ளை கடத்திடுவோமா டோபாமன்ட்ட சொன்ன மாதிரி? ஏக்கா அது சரியா வராதுக்கா. அது இன்னைக்கு போயிட்டு எப்படிக்கா கடத்த முடியும்? அஜய் வீட்டுக்குள்ள நுழைய வருவான் பத்தி, அப்ப கட்டை எடுத்து தலையிலே அடிச்சிடலாம்ல. ஏக்கா வேண்டாக்கா, நிச்சயதார்த்த வீட்ல பிரச்சனையாகும். வேற ஏதாவது யோசிங்கக்கா, நானே யோசிக்கேன். கடைசி நேரத்துல போய் என்ன அஜய் பண்ண முடியும்? ஒரு சமயம் மைனா வந்தாலும் வந்துருவாக்கா. ஏன்னா அவளோட வாழ்க்கையில ஏக்கா மைனாவை நம்ம பார்க்காம இருந்திருந்தாலும் நம்ம ஏதாவது யோசிச்சிருப்போம்ல. அப்படி நினைச்சு நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம்க்கா. சரி அஜய், அங்க சமையல் நடந்துட்டு இருக்கு, நான் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு வரேன்னு. சரிக்கா. நீ அங்க வர வேண்டியதானே அஜய்? எனக்கு மனசே சரியில்லைக்கா, நீங்க போங்க வரேன். குயில பிடிச்சி குண்டில அடைச்சி காய் வெட்ட சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சி காலை உடைச்சி வாழைக்காய்ச்சி வச்சொன்ன உலகம். அது எப்படி வெட்டுமையா, அது எப்படி சீவுமையா? ஓஹோ. என்ன டோபாமன்ட்ட ஒரே பையனை பாட்டா பாடிட்டு இருக்கியா? நான் என்ன பார்த்தா உனக்கு என்ன நெட்ட குரங்கு? கண்ணாடியும் ஆளையும் மண்டையும் மூஞ்சியும் பாரு. நான் வெங்காயம் வெட்டியெல்லாம் கண்ணு எறியக்கூடாதுன்னு போட்டிருக்கேன் கண்ணாடி. நீ வெட்டியது இங்க வரைக்கும் எரியுது. நான் என்ன கண்ணாடியை போட்டு உட்காந்துருக்கேன்? பையனை கண்ணாடிய பெரிய ஸ்டைலுன்னு நினைச்சிட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். வாழைக்காயை சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 கிலோமீட்டருக்கு வாய் மட்டும் கோணிக்கிட்டு போகுது. ஒரு வாழைக்காய் என்ன வெட்டல, முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். எதுக்கு வெட்டி தொலை? டோபாமன்ட்ட உன்னை பார்த்து இந்த பிள்ளையெல்லாம் கூட சிரிக்குது பாரு. என்னை பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பா தான் இருக்கும். பையனை சிரிப்பாவ. பூமாரி சின்ன பொண்ணுங்க இருந்தாலும் எங்க போனா? கேக்கா சின்ன பொண்ணே அருண் வந்து கூப்பிட்டானா அங்க போயிட்டா. பிள்ளைய பத்து வச்சிருக்கா பிள்ளை. இவ என்னை போட்டு மேய்க்க, அவன் மோவ என் மோனை போட்டு மேய்க்க. அப்படியே பூமாரி? ஓ மோவ இருக்கு, என் மோனை பார்த்தா நீ ஓடனா? ஏன் மோ ஓடனா நீ பாத்தியோ? அதான் பூமாரி பிள்ளை இப்ப சொன்னால. எங்கனையா வெளியே நின்று விளையாடிட்டு இருப்பா. உனக்கு என்ன இப்போ டோபாமன்ட்ட? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஒன்னும் சரியா தெரியல. எங்களுக்கு எல்லாம் சரியா தான் இருக்கு. அடி வாங்க போற பாத்துக்க. என்ன குழந்தை? நான் உன் அக்கா. அக்காவா இருந்தா என்ன, எவ்வளவு இருந்தா என்ன? என் பிள்ளைய பத்தி பேசுறேன், நான் ஏசுவேன், அடிக்கவும் செய்வேன் பாத்துக்க. பெரிய ராணி நினப்பு, மகாராணி. ஏம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? யாரு கிளம்பி போய் வந்திருக்கானோ? அவன் வந்தா நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். ஐயா சோறு குழம்புலாம் ஆயிட்டியா? இனி அவியலும் பாயசமும் மட்டும் தான் வைக்கணும் பாத்துக்க. அப்படியாம்மா, சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துடும். செஞ்சுட்டியெல்லாம் ஏற்றி கொண்டு போயிடலாம். இவ்வளோ நேரம் ஆகுது, என்னமா முடியல? சிவலா சீ, எதுக்கு இங்க வந்தா? அப்படியே குவாச்சிட்டு போற மாதிரி போனா. இன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வெக்கம் மான இல்ல. நானா இருந்தா இந்த திசைப்புக்கு வர மாட்டேன். பெரிய மானஸ்தி மாதிரி ரோசம் உள்ள மாதிரி போனா. சொத்தோ கூட மான ரோசம் வைக்க இல்ல புல்க. சீ, என்ன பொம்பளை வேலாம்? ஏமா ராணி இப்ப முடிஞ்சிருமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் பாத்துக்க. இங்க உட்காருமா, இல்லனா நீ உள்ள போய் உட்காரு. உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டாமா? வேண்டாம் வேண்டாம், நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். மருமகளை பார்த்தவொடனே என்னமோ ரொம்ப பணிவா அப்படியே கிளவி நடிக்கலையா? இது கிளவி இந்த காய வெட்டினா என்ன? நாங்கெல்லாம் வெட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கோம். அப்பத்துலேருந்து இந்த அண்டாவுக்குள்ள ஜெகன் மோகினி பேய் மாதிரி கொண்டு போய் கையை விட்டுட்டே இருக்கா. ஒரு நேரம் எழுப்பி கிண்டுன மாதிரியே இல்லை, ஜோர் பொங்கின மாதிரி நான் பார்க்கல. கிளவி ஆக்ஷன்லேயே உட்காந்துருக்கா. நம்ம தான் எல்லாத்தையும் அரிஞ்சு கொண்டு போய் வாயில கொட்டினாதான் சமைப்பா விழுக்க. இதில் இவ வேற கண்ணை உருட்டி உருட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. யார் இவளுங்க வர சொல்லி அழுதா? அங்கே ஃபங்க்ஷன் நடக்க இங்கே நடக்கான்னு எனக்கே தெரியல. சந்தேகமாக தான் இருக்குது. இங்கே இருந்து சமைச்சு அங்கே அடிக்கிட்டு போகணும். சமைக்க ஆர்டர் கொடுத்துக்கலாம், இல்லை அவள் வீட்டுக்குள்ள செய்ய வேண்டியதானே. நம்மளை பட்டு உயிரை வாங்கியாள்வேன். மாமியார் வீட்டுக்கு இவளுக்கு ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுவா. சமைக்க இங்கே கொண்டு ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஆர்டர். மைனி வாங்க உட்காருங்க. நான் வந்து உட்காரக்கு வரல, நான் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி வாங்க, நாங்கள் போகிறோம். சரி, கொஞ்சம் கூட ரோசமே இல்லையே சண்டை போட்டது. இவன் மைனிங்க அவ சம்மந்திங்க, என்னதான் நடக்குங்க? வாரியல் அவங்க வாரியல் சண்டை போட்ட பேர் என்ன மைனி சம்மந்தி பார்த்துட்டு இருக்க. எனக்கு தான் அவமானமா இருக்கு. ரணிகா, நான் இங்கே தான் இருந்து காய் வெட்டிட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. சரி பாப்பாக்கு பங்கன் நல்லா நடக்கணும் பத்தியில, அதான் ருசியா சமைச்சிக்கிட்டு இருக்கோம். வெளியெல்லாம் வாங்கினா அவ்வளோ நல்லா இருக்காது பார்த்துக்கிடுங்க. நம்மளே சமைச்சாதான் நல்லா இருக்கும். நீங்க கல்யாணத்துக்கு கூட வெளியெல்லாம் ஆள் கூப்பிடாதங்க, நாங்களே சமைச்சிருவோம் பார்த்துக்கிடுங்க. சரி சரி, பேசாம காய விட்டு. சரி, நம்ம பேச மாட்டேன், இவளுக்கு ஆவே ஆகாது. ரோசாப்பு மைனின்னு இனிச்சுக்கிட்டு கிடக்கு. நான் பேச மாட்டேன், கசந்திரம் இவளுக்கு முண்டா கண்ணி. கனி வீட்டுக்கு வரணும்னு நினைப்பே இல்லையோ உனக்கு? நான் வீட்டுக்கு தான் போறேன், என் கூட வா. பூமாரி பிறகு வருவா. சரி வாங்க போவோம். ராணி நீ வீட்டுக்கு போ, நான் அந்த சாப்பாடு ஏற்றதுக்கு வண்டி வருதான்னு ஃபோன் பண்ணி கேட்டு வாரேன். சரி நான் கிளம்புறேன். சே, எப்படிதான் அந்த வீட்டுக்குள்ள வந்து வந்து போறாளோ. நான்லாம் யாராவது சீன்னு சொன்னா அந்த வாசல் பக்கம் போக மாட்டேன்.
மாப்பிள்ளை கடத்த போறாவங்கிறத சொல்லிட்டா என்ன வெளியே தர போய்ப்பா ஓடி போய் சொல்லிட்டு வந்துடுவோம். என்ன எதுக்கு நீ கூப்பிட்டேன்? எக்கா ராணியக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லத்தான் ஓடி வந்து பார்த்துக்கிடுங்க. நான் அங்கே தானே வந்திருந்தேன், அதிலே சொல்ல வேண்டியதானே? எக்கா அதில் எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது பற்றியில, நான் தான் பின்னால் ஓடி வந்தேன். என்ன சொல்லணும் சொல்லு. எக்கா அவிய 2 பேரும் திட்டம் போட்டுருக்காவக்கா. யார் 2 பேர் திட்டம் போட்டிருக்கா? இந்த குழந்தை அஜயும் தான் திட்டம் போட்டுருக்காவக்கா. என்ன திட்டம் போட்டிருக்காவே? எக்கா அது வந்து அவிய 2 பேரும் மாப்பிள்ளை கடத்த போறாவளாக்கா. என்ன மாப்பிள்ளை கடத்த போறாவளோ? எக்கா ஆமாக்கா, அப்படிதாக்கா திட்டம் போட்டுருக்காவே. இந்த நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்தணும் மாப்பிள்ளை கடத்தின்னு பேசிட்டு இருக்காவக்கா. ஒன்னே எப்படி நம்புறது? நீ சொன்னது இது வரைக்கும் எதுவுமே உண்மை இல்லையே, இதை மட்டும் நான் எப்படி உண்மைன்னு நம்ப முடியும்? எக்கா என்னை நம்புங்கக்கா, நான் சொல்லி வார்த்தையில உண்மை இருக்கு பார்த்துருங்க. இது நம்ம ஜெனி பிள்ளையோட வாழ்க்கை, எப்படியாவது இந்த நிச்சயத்தை நடத்தணும்க்கா. நான் மட்டும் என்ன நடத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நானே எப்படியாவது நடத்தி முடிக்கன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு உன் மேலே தான் நம்பிக்கை இல்லை. நீ சொல்றதுல சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. உன் வேலையை போய் பாரு, நான் என் வேலையை பார்க்கேன். போய் வேலையை பாரு போ. மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும், டைமுக்கு சாப்பாடு வரணுங்க. சி இவக்கிட்ட சொல்லக்காக மூச்சு வாங்க ஓடி வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். சி மாப்பிள்ளை கடத்திட்டு போனாதான் இவளுக்குலாம் அறிவு வரும். எனக்கு ஒரு ஃபோன் கிடைக்கும் வீடு கிடைக்குமேங்கிறது தான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தேனா. இல்லைன்னா இவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு என்ன இருக்கு? அஜய் மாமா சொல்லுமா ஜெனி. மாமா நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்துறேன்னு என்கிட்ட சொன்னீங்க, ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயமே நடந்து முடிய போகுது. என்னதான் மாமா பண்ண போறீங்க? நான் உங்களை நம்பிதான் இவ்வளோ நாளா நான் தைரியமா இருந்தேன். இப்ப நேரம் நெருங்க நெருங்க எனக்கு பயமா இருக்கு மாமா. கவலைப்படாதம்மா ஜெனி, இந்த நிச்சயத்தை மாமா கண்டிப்பா நிறுத்துவேன். அவன் கூட உனக்கு நிச்சயம் நடக்காது ஜெனி. எப்படி மாமா, என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? எங்க அம்மாட்ட எந்த ஐடியா கொண்டு போனாலும் அது செல்லுபடியே ஆகாது மாமா. என்கிட்ட என்ன ஐடியானாவது சொல்லுங்க மாமா. ஜெனி மாமா நம்பறல்ல நீ. உங்களை மட்டும் தான் மாமா நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படினா கவலைப்படாம சந்தோஷமா இரு ஜெனி. கண்டிப்பா இந்த நிச்சயம் நிக்கும். அதான் எப்படி மாமா? எப்படிலாம் இப்ப சொல்ல முடியாது, கண்டிப்பா நிக்கும். மாமா நீங்க சொன்னாதானே மாமா நான் தைரியமா இருக்க முடியும். ப்ளீஸ் என்கிட்ட எப்படினாவது சொல்லுங்க மாமா. எப்படிங்கறதெல்லாம் நான் இப்ப சொல்ல முடியாது ஜெனி. நிக்கும்போது நீயே பாத்துக்க. நீ கிளம்பி ரெடி ஆயிரு, சந்தோஷமா இரு. மாமா எனக்கு நேரம் ஆக ஆக பயமா இருக்கு மாமா. பயப்படக்கூடாது, மாமா இருக்கே, நீ பயப்படாம இரு ஜெனி. எத்தனை தடவை உனக்கு சொல்ல அழக்கூடாது. சரி மாமா, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். எப்படியாவது வந்து இந்த நிச்சயத்தை நிறுத்துங்க மாமா. சரிம்மா. உனக்கு உங்க அம்மா பார்த்துக்க மாப்பிள்ளை நல்லவனே கிடையாது முதல்ல. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, அவன் நல்லவனே கிடையாது பார்த்துக்க. நல்லவனா இருந்தா கூட சரி, உனக்கு பிடிச்சிருந்தா நான் போட்டோன்னு விட்டுருப்பேன். உனக்கும் பிடிக்கல, அவனும் நல்லவன் இல்லை. ஏன் மாமா என்னாச்சு? ஆமா ஜெனி, அவன் மைனான ஒரு பொண்ணை லவ் பண்றான் பார்த்துக்க. என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவிய 2 பேரையும் நான் பார்க்ல பார்த்தேன். அந்த பிள்ளைகிட்ட பேசவும் செஞ்சேன். மைனா ரொம்ப லவ் பண்றாள் அவனை. அவன் என்ன சொல்றான் தெரியுமா அந்த பிள்ளைகிட்ட? பணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவானா, பிறகு உன்னை துரத்திட்டு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிடுவானா. அந்த பிள்ளை அழுதுட்டே இருந்தா அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். அப்படியா மாமா? இப்பவே எங்க அம்மாட்ட சொல்லி இதை நான் நிறுத்துறேன் பாருங்களா. உங்க அம்மா கிட்ட போய் நானே சொல்லிட்டேன் ஜெனி. உங்க அம்மா நான் தான் போய் சொல்றேன்னு நினைக்காவ. அப்படியா? என்ன மாமா பண்ணலாம்? அதான் ஜெனி, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது நடக்குதான்னு பாப்போம், இல்லன்னா எப்படியாவது நிறுத்துவோம். சரி மாமா, எப்படியாவது நிச்சயத்தை நிறுத்திடுங்க. இது கல்யாணம் வரைக்கும் போக விட்டுறாதீங்க மாமா. விட மாட்டேம்மா, கண்டிப்பா நிக்கும். சாப்பிட்டியா ஜெனி? இல்ல மாமா. இவ்வளவு நேரம் ஏன் சாப்பிடாம இருக்க? போய் சாப்பிட்டு ரெடி ஆகு, எல்லாரும் வந்துருவாங்கல்ல. சரி மாமா, நீங்களும் வாங்க மாமா. கண்டிப்பா வரேம்மா. போன வச்சிட்டுமா? சரி மாமா. ஜெனிக்கு தைரியம் கொடுத்துட்டேன், ஆனா எனக்கு தைரியமே வர மாட்டேங்குதுயே. இந்த நிச்சயம் நிக்கிற வரைக்கும் எனக்கு இப்படிதான் மனசு கலக்கமாவே இருக்குமோ. எப்படி நிச்சயத்தை நான் நிறுத்தியே தீர்வேன். அந்த கலர் குருவி மட்டும் ஜெனிக்கு ஏத்த ஆளே கிடையாது. நான் கண்டிப்பா இதுல ஜெயிப்பேன். ஐயா, சோறு குழம்பு அவியல் பாயாசம் எல்லாம் ரெடி ஆயிட்டியா? ஏம்மா வண்டிக்கு போன் பண்ணியிருக்கேன், இதோ வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா பார்த்துக்க. சரியா. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரே என்ன எவ்வளோ நேரம் அவனே வரதுக்கு? அவைய 11:30க்குலாம் வந்துருவேன்னு சொன்னா பார்த்துக்கம்மா. அப்படியா? என்ன இப்போ நேரம் இருக்குல்ல? நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா சரியா இருக்கும் பார்த்துக்க. ஐயா, இவ்வளவு சோறு குழம்புலாம் போதுமாயா வர ஆட்களுக்குலாம்? போதம்மா, நிறைய தான் செஞ்சிருக்கிய. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சியோம்மா. இல்லையா, நம்ம வீட்டுக்கு செய்யறதுக்கு என்ன கஷ்டம்? கிளவி குத்துக்கள் மாதிரி இருக்கா. என்ன எத்தனை கல்யாண வீட்டுக்கு வேணாலும் சமைப்பா. என்ன கஷ்டம் இருக்கு? உட்காந்துட்டே சமைக்க வெட்டி கொடுத்தா எங்களுக்கு தான் கஷ்டம். எங்களை ஒரு வார்த்தை கேட்கான அந்த ஆளு வேலைக்கு வந்துருக்கோம்ல, எப்படி கேட்பா? அவ அம்மையை தான் கேட்பான். ஐயோ, இந்த சாப்பாடு பார்க்கும்போது வாயில நொட்ட நொட்டியெல்லாம் வருது. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரவாதம்.
ஏம்மா வண்டி சத்தம் கேக்குது, நீங்க எல்லாம் போய் குளிச்சிட்டு கிளம்புங்க, நான் ஏத்திட்டு போறேன். ஆ சரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ